ஊட்டியில் தான் இருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆயிடுச்சு. மதியம் 3:15 ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஊட்டியோட கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாய பூமி. விவசாய பூமி நிற்கிறோம். இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் கேரட்டை வந்து விளைய வச்சு எல்லாம் அறுவடை செய்கிற டைம் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா நான் போன டைம் வரும்போது இங்கே கேரட்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே எல்லாம் முளைச்சி அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த டைம் வரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரட் எல்லாமே பிடுங்கி எடுத்துட்டாங்க. அறுவடை பண்ணிட்டாங்க. கீழே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இறங்கிக்கிறேன். பயங்கரமாக வழுக்குது, பயங்கரமாக வழுக்குது. யாராச்சும் நீ பார்த்தாங்கன்னா அடிச்சே ஓடுவாங்க. மக்களை கீழே விழுந்துட்டு. ஓ மை காட், கையெல்லாம் நாஸ்தியாகி போச்சு. இங்கே டைவ் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, வழுக்குச்சு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கேரட்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஆனால் இங்கே என்ன ஒரே கேரட்டாக கிடக்குதுன்னு கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் மூட்டில் எடுத்துகிட்டு போகும்போது கீழே செஞ்சுருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து முளைக்காத கேரட்டு, ஃப்ரெஷ்ஷாக. அதாவது எல்லா கேரட்டுமே 100% வந்து நல்லா இருக்காது. ஒரு சில சொத்தைகளாக இருக்கும் பார்த்தீங்களா வளர்ச்சியிலேயே. அதாவது நம்ம என்ன தண்ணி ஊற்றி வளர்த்தினாலுமே, எவ்வளோ நம்ம கேரட்டு விளைவிச்சாலுமே அதில் அறுவடை பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். அப்படியான அதில் ஒரு கேரட் தான் இந்த மாதிரி நிறைய கீழே கிடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சரியான வளர்ச்சி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா விளைச்சல் உள்ள கேரட்டை மட்டும் தான் பிடிங்கி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி சரியாக விளைச்சல் இல்லாத கேரட்டை தான் இங்கே கீழே போட்டுட்டு, ஏன்னா எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட்டு தான். இங்கே கீழே போட்டு போயிட்டாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்கிற பொருட்களே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோக்கு மேலே வரும்போல் இருக்குது. இன்னும் தெரியும். நல்லா பாருங்கள், எவ்வளோ பெரிய கேரட்டுக்கு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே சுருங்கி போன மாதிரி போச்சு. சரியாக அதான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இங்கேயே போட்டு போயிட்டாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிடக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சாலே ஒரு 5 கிலோ தேரும் போல் இருக்குது. அவ்வளோ கேரட் இங்கே கிடக்குது. பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு சின்ன கேரட் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குங்க. அதாவது பிஞ்சு கேரட்டு அதான் நல்லா இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் பொறுக்கி போய் கொடுத்தா ஒரு காசு கிடைக்கும் போல் இருக்கும். இந்த நேரமாக இதெல்லாம் ஏதோ ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டால் கூட யூஸ் ஆகும். இங்கே நிறைய கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் மறுபடியும் 8 பேரும் நினைக்கிறத பொறுக்கிடுவாங்க நினைக்கிறேன். நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு போல் இருக்குது. கண்டிப்பாக இந்த திரும்பி எடுப்பாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இப்போ இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்ம மறுபடியும் மேலே பார்த்து தான் ஏறணும், இல்லைனா மறுபடியும் டைவ் அடிச்சிருவேன். பார்த்து ஏறிக்கணும். ஐயோ வழுக்குது. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீட்டில் சந்திப்போம். பாய். நான் மேலே ஏறிட்டு இருக்கேன், வழுக்கிறோம்.